நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட முதலீட்டாளர்களின் மார்னிங் ஸ்டார் குழுவின் சார்பாக இந்த விழிப்புணர்வு பதிவு பகிரப்படுகிறது. நியோமேக்ஸ் தீர்விற்கு ஒரு மென்பொருள் ஏன் தேவை? மார்னிங் ஸ்டார் என்பது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் ரெரா ஏஜென்ட்களின் நலனுக்காக 2022 இருந்து ஆன்லைனில் பயிற்சி அளிக்கும் ஒரு பொதுநல அமைப்பாகும். இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட பெரும்பாலானோர் நியோமேக்ஸ் நிறுவனத்தில் ஏஜெண்டாக பணிபுரிந்தவர்கள். 2023 நியோமேக்ஸ் வழக்கில் சிக்கிக் கொண்டதால் புகார்கள் குறைவாக இருந்தால் விரைவாக நீதிமன்றம் தீர்வு தர முடியும் என்றும், புகார்கள் அதிகமானால் மனித வளங்களை கொண்டு புகார்கள் சரிபார்ப்பு செய்வது, சொத்துக்கள் மற்றும் தீர்வு மேற்பார்வை போன்றவற்றை காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளால் செய்து தருவது கடினம் என்றும், அதை விரைவுபடுத்த வேண்டுமானால் டெக்னாலஜியை பயன்படுத்தினால் மட்டும்தான் வெளிப்படையான மற்றும் விரைவான தீர்வை தர முடியும் என்று மார்னிங் ஸ்டார் அமைப்பானது அறிவுறுத்தி வந்தது. மார்னிங் ஸ்டார் அமைப்பின் பயிற்சியாளர் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒத்துழைக்கும் வகையில் ஒரு ஆன்லைன் மென்பொருளை உருவாக்கி எம்ஸ்டார் என்ற ஏஜெண்ட் அமைப்பு மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். தற்போது அது நீதிமன்ற பரிசீலனையில் இருந்தாலும் எம்ஸ்டார் என்ற ஏஜெண்ட் அமைப்பினர் என்ன அழுத்தத்தினாலோ அந்த நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கிவிட்டனர். எனவே தற்போது அனைத்து பொதுமக்களும் பயனடையும் வகையில் பாதிக்கப்பட்ட காவல்துறையில் புகார் அளித்த தூத்துக்குடி வாடிக்கையாளர்களால் அது தகவல் தரும் சமூக வலைதளமாக இயக்கப்படுகிறது. நீதிமன்றம் தீர்வு தருவதில் இருக்கும் முக்கிய சிக்கல்கள் என்ன? EOW வெப்தளத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி அக்செப்டட் என்ட்ரிஸ், டபுள் என்ட்ரிஸ், அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸ் என்று பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் புகார்களின் எண்ணிக்கையும் மொத்த முதலீட்டு தொகையும் இதுவரை காவல்துறையால் உறுதி செய்ய முடியவில்லை. இதை உறுதி செய்ய வேண்டியது யார்? நியோமேக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் தானே. அப்படியானால் நியோமேக்ஸ் நிறுவனம் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் ஒத்துழைப்பு தரவில்லை என்று தானே நாம் புரிந்து கொள்ள முடியும். EOW வெப்தளத்தில் பாதிக்கப்பட்ட புகார்தாரர்கள் தங்களுடைய விவரங்களை சரிபார்க்கும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் காணப்படுவதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக கூறுகின்றார்கள். காவல்துறையில் புகார் அளிக்காமலே ஆயிரக்கணக்கில் வாடிக்கையாளர்களின் புகார்கள் EOW புகார் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஒரு சில பாண்டுகள் தான் காட்டப்படுகின்றது. பல ஆயிரம் பாண்டுகள் வாடிக்கையாளர்கள் வசம் உள்ளது. பல புகார்தாரர்களின் முகவரியே இல்லை. முகவரி இல்லாமல் எப்படி புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? பல புகார்தாரர்களின் தொடர்புக்கு மொபைல் எண்ணே இல்லை. சில 100 புகார்தாரர்களுக்கு ஒரே ஒரு தொடர்பு எண் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் புகார் கொடுக்காமலே நிறுவனத்தாரே புகார்களை அதிகரிக்க செய்திருக்கிறார்கள். புகார்தாரர்களுக்கு தீர்வு பெற்று கொடுக்க வேண்டிய பல டாப் ஏஜென்ட்ஸ் தாங்களும் முதலீட்டாளர்களைப் போலவே பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். மின் ஏலத்தில் கலந்து கொள்ள புகார் எண்கள் கொடுக்கப்படுவதற்காக அவசரமாக வெளியிடப்பட்ட உண்மைத்தன்மை குறைவாக இருக்கும் புகார் பட்டியலாக இந்த பட்டியல் பார்க்கப்படுகின்றது. நியோமேக்ஸ் கம்பெனியின் சொத்துக்கள் முழுவதுமாக கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்படவில்லை. நிறுவனம் தானாக முன்வந்து ஒப்படைத்த சொத்துக்கள் மட்டுமே நீதிமன்றத்தால் முடக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த சொத்தும் கணக்கிடப்பட்டால் தான் அனைவருக்குமான தீர்வு எட்டப்பட முடியும் என்ற நிலை உள்ளது. பல ஏக்கர் சொத்துக்கள் பல வாடிக்கையாளர்களின் பெயர்களில் பதிவு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அது பற்றி இன்னும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படவில்லை. இன்னும் பினாமி சொத்துக்கள் ஏராளம் இருக்கின்றது என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இருக்கின்றது. தமிழ்நாடு உட்பட 18 மாநிலங்கள், புதுச்சேரி உட்பட 4 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 155 மாவட்டங்களில் புகார்தாரர்கள் வசிக்கின்றார்கள். இதையெல்லாம் நிச்சயம் காவல்துறையினரால், அதாவது மனித வளங்களால்
சரிபார்க்க முடியாது என்றுதான் நியோமேக்ஸ் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களால் உருவாக்கப்பட்ட மென்பொருளை பரிசீலித்து அங்கீகரித்து அரசுடைமையாக்கி முதலீட்டாளர்களுக்கான தீர்வை வழங்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறோம். கடந்த 28/10/2025 அன்று நீதிமன்ற விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்டுள்ள மென்பொருளை போன்று அனைத்து வசதிகளுடனும் அரசே மென்பொருளை உருவாக்க முடிவு செய்துள்ளது என்றும் அதற்கு 3 மாத காலம் அவகாசமும் அரசு தரப்பில் கேட்கப்பட்டது. அடுத்து 5/12/2025 விசாரணையில் மென்பொருள் பற்றி பேசப்பட்ட போது நீதியரசரே பாதிக்கப்பட்டவர்கள் உருவாக்கிய மென்பொருள் தயாராக இருக்கிறது என்ற போதும் மேலும் அரசு தரப்பில் 3 மாத காலம் அவகாசம் கேட்கப்பட்டு அதுவும் கொடுக்கப்பட்டது. தற்போது 6 மாத காலம் ஆகிவிட்டது. மென்பொருள் பற்றி அரசு தரப்பில் எந்த தகவலும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படவில்லை என்பதை குறிப்பிட விரும்புகின்றோம். இந்த நிலையில்தான் செட்டில்மெண்ட் மென்பொருள் விஷயத்திலிருந்து அரசின் கவனத்தை திசை திருப்ப நியோமேக்ஸ் நிறுவன வழக்கறிஞரானவர் கடந்த 5/1/2026 அன்று திரு கமலக்கண்ணன் மற்றும் திரு பாலசுப்ரமணியன் அவர்களின் பெயரில் நீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் செய்தார். அதில் பூல் ஏ மற்றும் பூல் டி என்று சொத்துக்களை வகைப்படுத்தியிருப்பதாகவும் டிடிசிபி அப்ரூவல் உள்ள பிளாட்டுகளை ஏலம் விட்டு பணமாக கொடுக்கலாம் என்றும் கூறி வழக்கை இழுத்தடிக்கவே நீதிமன்றத்தில் நியோமேக்ஸால் முன்மொழியப்பட்டது. இவர்களா நமக்கு தீர்வு தருவார்கள்? மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டான்பிட் ஆக்ட் 5A படி சமரச திட்டங்களில் பணம் வேண்டும் என்பவர்களுக்கு பணமாகவும் இடம் வேண்டும் என்பவர்களுக்கு இடமாகவும் கொடுக்கலாம் என்ற கருத்துடன் நகர்த்தி சென்ற இந்த வழக்கை 8/1/2026 விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது அரசு வழக்கறிஞர் அவர்கள் 5/1/2026 குற்றவாளிகள் அதாவது நியோமேக்ஸ் தரப்பில் வழக்கறிஞர் டிடிசிபி அப்ரூவல் உள்ள பிளாட்டுகளை ஏலம் விட ஏற்பாடு செய்யலாம் என்று முன்மொழிந்ததாலும் சொத்துக்களை ஏலம் விடும் நடைமுறையில் பட்ஸ் சட்டம் மற்றும் டான்பிட் சட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட நடைமுறைகளையும் நிலையான செயல்பாட்டு விதிமுறைகளையும் அதாவது SOP பின்பற்றியே கோரப்பட்ட முன்மொழிவை செயல்படுத்த வேண்டும் என்று அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வலியுறுத்திய போது வேறு எவரும் எதிர்வாதிடமோ அதில் உள்ள சிக்கல்களை எடுத்துச் சொல்ல முன்வராத காரணத்தாலோ மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வேறு வழியில்லாமலே அரைகுறை மனதுடனே சரியாக வருமா என்று இறுதியில் பார்ப்போம் என்ற நிலையில் மின் ஏலத்திற்கு MSTC என்ற அரசு மென்பொருளை அனுமதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கருதுகின்றார்கள். இந்த பொது ஏல நடைமுறையில் வெளிநபர்கள் முழு பணமும் செலுத்தி ஏலம் எடுத்தால் மட்டுமே பணமாக DRO மூலமாக பிரித்து கொடுக்க முடியும். மொத்தமாக விற்கப்படாத ஒரு ப்ராஜெக்டை முழுமையாக கொடுத்தால் யாராவது வெளிநபர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் ஏலம் எடுக்க முன் வருவார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிளாட் இருந்தால் வெளிநபர்கள் எப்படி ஏலம் எடுக்க வருவார்கள்? நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் பணம் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிலைமை முற்றிலும் மாறுதலாக உள்ளது. பணம் இருப்பவர்கள் ஏலம் எடுப்பதுதான் சரி என்று நீதிமன்றம் தெளிவாக கூறிய பிறகும் பாதிக்கப்பட்டவர்களிடம் பணம் இல்லை என்று தெரிந்தும் அவர்களை நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் அனைத்து சங்கங்களும் கட்டாயப்படுத்துகிறது என்பது பாதிக்கப்பட்டவர்களை வேதனைப்படுத்துகிறது. இன்னும் சில சங்கங்கள் MSTCயில் பதிவு செய்தாலே போதும், உங்கள் முதலீட்டுக்கு ஈடாக அதாவது பாண்டுக்கு லேண்ட் என்று இடம் கொடுப்பார்கள் என்றும், அல்லது நீதிமன்றம் நிறுவனத்திடமே சொத்துக்களை திரும்ப கொடுத்து பிரித்து கொடுக்க
ஏற்பாடு செய்வார்கள் என்றும் தவறான கருத்துக்களை சட்டத்திற்கு புறம்பாக சொல்லி வருவது பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்ற தகவலை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டியது உள்ளது. இதற்கு மாற்று வழிதான் என்ன? பாதிக்கப்பட்டவர்கள் பணமாக தான் வேண்டும் என்று கேட்டால் அரசு அதிகாரிகள், அதாவது DRO, எப்படி விற்று பணமாக கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்கள். மற்ற நிறுவனங்களைப் போல் ஒட்டுமொத்த சொத்துக்களும் அரசால் பறிமுதல் செய்யப்பட்டு, அதாவது அது எப்போது நடக்கும் தெரியாது, பொது ஏலம் விடப்பட்டு விற்பனை செய்த பின் DRO மூலமாக பணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தர முடியும். இந்த நிறுவனத்தின் டாப் ஏஜென்ட்ஸ், அதாவது டைரக்டர், சீஃப் மார்க்கெட்டிங், ZH என்ற ஜோனல் ஹெட், RH என்ற ரீஜனல் ஹெட், AH என்ற ஏரியா ஹெட் மற்றும் CH என்ற சென்டர் ஹெட் போன்ற ஏஜெண்டுகள் நீதிமன்றம் மூலம் தீர்வு காண்பதற்கு பதிலாக அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் என்று கூறிக்கொண்டு திரைமறைவில் இருந்து கொண்டு நியோமேக்ஸ் நிர்வாகிகளோடு சேர்ந்து மீண்டும் சுதந்திரமாக அதே தொழில் செய்து வருவதை பல வாடிக்கையாளர்கள் சங்கங்கள் ஆதரிப்பதும் தீர்வு தர முடியாத நிலைக்கு முக்கிய காரணமாகும். கொஞ்சம் பணம் மிச்சம் பாண்ட் என்று ஒன்றுக்கும் உதவாத இடங்களை மீண்டும் மக்கள் தலையில் கட்டி மக்களிடம் பணம் வசூலிக்க தொடங்கி நீதிமன்றத்தையும் மக்களையும் ஏமாற்றத்தானே செய்கின்றார்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? தங்களிடம் ஆதரவாக இருக்கும் ஏஜெண்டுகளை பயன்படுத்தி கொண்டு இந்த நியோமேக்ஸ் நிறுவனமானது பழைய பதவி பெயர்களையெல்லாம் மறைத்து அதை விட்டு தற்போது புதிய பெயர்களை, அதாவது கோபைலட் போன்ற புதிய பெயர்களோடு சில பதவிகளை உருவாக்கி ஆசை வார்த்தைகளை காட்டி திரும்பவும் முதலிலிருந்து தங்கள் இலக்குகளை அந்த ஏஜெண்டுகள் அடைவது எப்படி என்றும், கார் அச்சீவராக மாறுவது எப்படி என்றும் ஆசை வார்த்தைகளை காட்டி உச்சிப்புலியில் ஒரு பிளாட் விற்பனை செய்தால் ஒரு கார், தூத்துக்குடியில் ஃபன் சிட்டியில் 5 பிளாட்களை விற்பனை செய்தால் ஒரு கார், அருப்புக்கோட்டை ப்ராஜெக்டில் 14 பிளாட்டுகளுக்கு முன்தொகை அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தால் ஒரு கார், தேனி ப்ராஜெக்டில் அப்படி ஒரு பிளாட் விற்பனை செய்தால் ஒரு கார், கொடைக்கானல் ப்ராஜெக்டில் ஒரு பிளாட் விற்பனை செய்தால் ஒரு கார், சிவகங்கை ப்ராஜெக்டில் 7 பிளாட்டுகள் விற்பனை செய்தால் ஒரு கார், மதுரை ப்ராஜெக்டில் 1 யூனிட் விற்பனை செய்தால் ஒரு கார் என்று ஆசை வார்த்தைகளை கூறி மீண்டும் தங்களது ஏமாற்று வேலைகளை இந்த நிறுவனம் தொடர்ந்து செய்கிறது. இதை தடுக்க வேண்டாமா? உடனே இவர்களை பெயில் கேன்சலேஷன் செய்து இந்த நிறுவன தலைவர்களை நிரந்தரமாக ஜெயிலில் வைத்தால்தான் இந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்கும். லட்சக்கணக்கான குடும்பங்களின் பொருளாதார சீரழிவுக்கும் கண்ணீருக்கும் காரணமான நியோமேக்ஸ் நிறுவனத்தின் பின்னால் ஓடாமல் DROவின் மேற்பார்வையில் அந்தந்த பகுதி நியோமேக்ஸ் டாப் ஏஜென்ட்ஸ்களை அழைத்து அவர்களுடைய பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களையும் கிளஸ்டராக இணைத்து வெளிப்படைத்தன்மையுடன் சொத்துக்களை விற்பனை செய்து DRO மூலமாக பணமாக கொடுக்க நிறுவனத்தின் ஏஜெண்டுகள் தாமாக முன்வந்து நீதிமன்றத்திற்கு ஆதரவு கொடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏன் தீர்வு கொடுக்கக்கூடாது? இப்படி ஆக்கப்பூர்வமான தீர்வை பெறுவதற்காகத்தான் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக உருவாக்கப்பட்ட மென்பொருளை அனுமதியுங்கள் என்று போராடி வருகின்றோம். முதலீட்டாளர்கள் சங்கங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்களில் ஈடுபடுபவர்களாய் இருந்தால் முதலில் நீதிமன்றத்தில் நிறுவனத்திடமிருந்து டாப் ஏஜென்ட்ஸ் பட்டியலை ஒப்படைக்க சொல்லி கேளுங்கள் பார்ப்போம். இது நடந்தால்தான் மறைக்கப்பட்ட அனைத்து சொத்துக்களும் வெளியில் வரும். சங்கங்களுக்குள் விமர்சனங்கள், சச்சரவுகள், ஆன்லைன் தெருச்சண்டைகள் போன்றவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது என்பதை புரிந்து அதை நிறுத்தி கொள்ள வேண்டுகிறோம். மென்பொருள் விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு தர நீதிமன்றத்திற்கு அரசு ஒத்துழைக்கவில்லை என்றால் இனி நமக்கு நாமே தீர்வு என்று செயல்பட்டு நீதிமன்றத்திலிருந்து நீதியை கேட்டு பெறுவதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலையில்தான் நாம் இருக்கின்றோம்.
ஒருவேளை நீதிமன்றம் எதிர்பார்த்த அளவு ஏலம் வெற்றியடையாமல் போகுமானால் பாதிக்கப்பட்டவர்களின் தீவிர துன்பங்களை கருத்தில் கொண்டு சட்டத்திற்கு உட்பட்டு மாற்று வழிமுறைகளை மாவட்ட வாரியாக டிஆர்ஓ தலைமையில் செயல்படுத்த ஆலோசிக்கலாம். ஏல நடவடிக்கை ஒருபுறம் நடந்தாலும் மறுபுறம் புகார்தாரர்கள் மற்றும் முதலீடுகளின் உண்மைத்தன்மைகளை ஆராய்ந்து சரிபார்க்க அதற்கு தகுதி உள்ளவர்களை நியமிக்கவும் மேற்படி புதிய சொத்துக்களை மதிப்பிடுதல் போன்ற பணிகளை மேற்கொள்வதற்காக செட்டில்மெண்ட் நிர்வாகி அல்லது குழுவினரை அரசு தரப்பில் நியமித்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டால் கோடை விடுமுறையில் ஆக்கப்பூர்வமாக பணிகளை செய்ய முடியும். தயார் நிலையில் இருக்கும் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்படும் மென்பொருளில் புகார்தாரர்களின் ஆவணங்களை பதிவேற்றம் செய்து டிஆர்ஓ சரிபார்த்தலுக்கு உத்தரவிட்டால் மொத்த புகார்தாரர்களின் எண்ணிக்கையும் மொத்த தொகையின் சுருக்கமும் நீதிமன்ற இறுதி உத்தரவு பிறப்பிப்பதற்கு உதவியாக இருக்கும். எனவேதான் இந்த சமூக வலைதளத்தில் தீர்வுக்கான அனைத்து விவரங்களையும் நீதிமன்றமும் பொதுமக்களும் எதிர்பார்க்கும் வெளிப்படைத்தன்மைக்காக EOW தரவுகள் மாவட்ட வாரியாக பிரித்து காட்டப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர்கள் அதை பயன்படுத்தி தீர்வு காண அன்புடன் வேண்டுகோள். உண்மையில் தீர்வு காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். பொதுவாக நிர்வாகம் பற்றி தெரிந்தவர்களும் கொஞ்சம் டெக்னாலஜி தெரிந்தவர்களும் தீர்வு திட்டத்தை புரிந்து கொண்டு நீதிமன்றத்தில் இது குறித்து எடுத்துரைக்க முன் வரலாம். அடுத்து, புகார் அளித்தவர்கள் அடங்கிய சங்கங்கள் நிறுவன நிர்வாகிகளையும் அவ்வப்போது சந்தித்து அறிக்கையும் விட்டு கொண்டு கஞ்சிக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்பது போல் நடந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு கிடைப்பதில் இரட்டை நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு மாண்புமிகு நீதிமன்றத்தில் குழப்பத்தையும் தாமதத்தையும் ஏற்படுத்தாதீர்கள் என்று வேண்டுகிறோம். மாவட்ட வாரியாக ஏஜெண்டுகளையும் வாடிக்கையாளர்களையும் ஒன்றிணைத்து டிஆர்ஓ செட்டில்மெண்ட் நிர்வாகத்தின் கீழ் டிஆர்ஓ முன்னிலையில் கிளஸ்டர்களை உருவாக்கி செயல்பட்டால்தான் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்கனவே விசாரணைகளில் குறிப்பிட்டிருந்தது போல் டிஎன் பின் ஆக்ட் 5A படி சமரச திட்டங்களின் கீழ் தீர்வு காண முடியும் என்ற ஆக்கப்பூர்வமான கருத்தை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டுகின்றோம். தனிநபர்கள் லாபத்திற்காகவோ பகை உணர்ச்சியிலோ யார் பெரியவர் என்பதை உலகிற்கு நிரூபிக்கவோ தீர்வை நோக்கி செல்லும் வழக்கின் போக்கை புதிய வழக்குகளால் திசை திருப்ப வேண்டாம் என்று வேண்டுகிறோம். நியோமேக்ஸ் நிறுவனம் செய்த தவறான நிர்வாகத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட ஏழை வெகுஜனங்களின் துன்பங்களை போக்கிட சரியான தீர்வு திட்டங்களை நீதிமன்றத்தின் முன் வலியுறுத்தி ஏழை மக்களின் துன்பங்களை போக்கிட உதவும்படி அனைத்து வழக்கறிஞர் நண்பர்களையும் வேண்டுகிறோம். இறுதியாக, அப்பாவி ஏஜெண்டுகளை தீர்வு என்ற பெயரில் மீண்டும் மீண்டும் தவறு செய்ய தூண்டாதீர்கள் என்று திரு கமலக்கண்ணன், திரு பாலசுப்ரமணியன், திரு சார்லஸ், திரு வீரசக்தி உட்பட அனைத்து இயக்குநர்களையும் கேட்டுக்கொள்வதோடு ஆக்கப்பூர்வமான தீர்வை வழங்க நீதிமன்றத்திற்கும் காவல்துறைக்கும் நேரிய வழிகளில் ஒத்துழைத்து பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்க வேண்டுகின்றோம். வெளியீடு: நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்த வாடிக்கையாளர்கள், தூத்துக்குடி. நன்றி.